கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சம் இன்றைக்கு நம்மளை தேடி வந்திருக்கிறதே, நாம் பிரகாசிக்க வேண்டிய காலம் இது. இன்னும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்தை குறித்து தெரியாமலே இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, வெளிநாட்டுக்காரன் உருவாக்கின, ரோமர்கள் உருவாக்கின புத்தாண்டு உலகமெங்கிலும் பரவிச்சு. எவ்வளோ வேகமாக வெளிநாட்டுக்காரன் கொண்டாடின பிறந்த நாள் கேக்கு வெட்டி கொண்டாடுறது, குக்கிராமம் முதற்கொண்டு, வீடு இல்லாதவன் முதற்கொண்டு இன்னைக்கு கொண்டாடுற அளவுக்கு போயிடுச்சு. நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. செல்ஃபோன் மிக வேகமாக பரவி இன்னைக்கு எல்லார் கையிலையும் வந்துடுச்சு. ஆனால் இயேசுநாதரை மட்டும் பிசாசு வரவிடாத அளவுக்கு கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். மொத்தம் 3 கூட்டம் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஒன்று இந்த வெளிச்சத்தையே காணாத கூட்டம், இன்னொரு கூட்டம் இந்த வெளிச்சம் அவங்க மேலே உதிச்சும் எந்த பிரயோஜனமே இல்லாமல் வாழ்கிற கூட்டம், 3வது கூட்டம் வெளிச்சம் அவங்க மேலே உதிச்சதுக்கு அப்புறம் எழும்பி பிரகாசிக்கிற கூட்டம். நீங்கள் இந்த கூட்டத்தில் தான் வரணும், சரியா? எதுக்கு இயேசு வந்தார், அவர் என்ன காப்பாற்ற போறார், அவர் எனக்கு என்ன செய்ய போறார், இப்படியே சொல்லிட்டு அந்த கேள்விப்படாதவனை போல நம்ம வாழ்ந்துடக்கூடாது. என் அருமை மக்களே, அவர் ஒரு அதிசயமானவர். அவரை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால தான் அவரை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக பூர்த்தி செய்வார். நான் அந்த 38 ஆண்டுகள் உள்ளவனை பார்த்து தான் சொல்லுவேன், இப்படியே வாழ்ந்துருவோம், இப்படியே செத்துருவோம், இப்படியே வேணா தூக்கி போய் போட்டோம். அப்படி இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். எழும்புறான் விழுகிறான், யாரோ ஒருத்தன் போயிடுறான், ஆனால் அவன் நிறுத்தவே இல்லை. அப்படி நம்மை தேடிதான் ஆண்டவரும் வந்தார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இதை சரியாக செய்தவன் யார் என்றால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒருத்தனை தேடி அந்த வெளிச்சம் வந்தது. அவன் பிரகாசித்தான், பயங்கரமாய் பிரகாசித்தான். 9:3 சொல்லுகிறது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்த ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இந்த ஒளி அவனை தேடி வந்தது. நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், அவன் சபைக்கு இடம் வாங்கி கொடுத்தவன் அல்ல, அவன் சபை கட்டி கொடுத்தவன் அல்ல, அவன் சபைக்கு நல்லது செய்தவன் அல்ல, அவன் சபைக்கு எதிராக செயல்பட்டவன். அவனுடைய தீர்க்கமான வைராக்கியம் என்னவென்றால், ஊழியர்களை, சபை மக்களை பிடித்து ஜெயிலிலே தள்ளி திருச்சபை வளரக்கூடாது என்று மிக பயங்கரமாக எதிர்த்தவன், மிக கோபமாக எதிர்த்தவன். எருசலேமிலே அவன் கல்வி கற்று அவன் பரிசேயனாக இருந்ததினால் அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு திரும்பின போது அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. 3000 பேர் 5000 பேர் திரும்பின போது எப்படியாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்பினான். நம்ம தடுத்து நிறுத்துறவங்களை நம்ம அழிக்கிறது நம்மளோட வேலை. அதான் தெய்வீக அன்பை பாருங்களேன். தடுத்து நிறுத்த பார்க்குறான், இவன் சபையை கல்லறிகிறான், இவன் சபைக்கு விரோதமாக செயல்படுறான். தமஸ்குவுக்கு இவன் போறான்னு தெரிஞ்ச உடனே தமஸ்குவில் இருந்த மக்கள் பட்ட பயம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஐயோ, சவுல் இங்கேயுமா வாரான், நம்மளை என்ன பாடுபடுத்த போறானோ தெரியலையே, நம்மளை என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு நினைத்த போது, அப்படி தமஸ்குவுக்கு பக்கத்தில் வரும்போது ஆண்டவர் அவனை சந்திப்பதற்கு ஒளியாக வந்தார். இந்த ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 60. அந்த ஒளிதான் இவனை தேடி வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதே அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பார்த்தால், அங்கேயும் அதை திரும்ப பவுலடிகளார் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது மத்தியான வேளையில் 26ஆம் அதிகாரத்தினுடைய 13, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்தில், எப்படி இருந்துச்சு அந்த பிரகாசம்? சூரியனை படைத்த ஆண்டவர் அல்லவா, அவரே வெளிச்சமாக அங்கே வரும்போது அந்த பிரகாசம், அதை எழுந்து படிக்கும்போது எப்படி இருக்கு, மத்தியான வெயில் எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? அந்த மத்தியான வெயில்ல ஆண்டவர் சவுலை சந்திச்ச போது சூரிய வெளிச்சத்தினுடைய பிரகாசத்தை தாண்டி ஒரு பிரகாசம் அவன் கண்ணில் வந்து அடிச்சிருக்கிறது. அப்படி ஒரு பிரகாசத்தை நாங்க பார்த்திருக்கிறார். அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். 14வது வசனம், நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது, பாத்தீங்களா, அந்த வெளிச்சம் வரும்போது அவர்கள் விழுந்தார்கள். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்கிற எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பாஷை பேசியிருக்காரு? கொஞ்சம் பேர் சொல்றாங்களா தேவ பாஷைன்னு.
ஆண்டவர் என்ன பாஷை பேசியிருக்கார்? இந்த வேதாகமம் என்ன மொழியில் எழுதப்பட்டது? மோசேக்கு என்ன மொழியில் கர்த்தர் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? ஆண்டவர் மோசேக்கு இந்த மொழியை கற்றுக் கொடுத்து அவரோடு பேசினாரே. இந்த மொழி ஆண்டவர் அவரே சொல்லுகிறார், எபிரேய மொழி பாஷையிலே நான் இந்த சத்தத்தை கேட்டேன், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவராக இயேசு கூட அராமிக் மொழி தான் பேசினதாக சொல்லுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தபோது அந்த கிரேக்கு என்கிற மொழி, அராமிக் அந்த மொழி தான் அவர் பேசினதாக சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு வானத்திலிருந்து அவரை சந்திக்கும் போது அவருக்கு எபிரேய மொழியிலே அவரை கூப்பிடுகிறார். என்ன, அதுக்காக பரலோகத்தில் எபிரேய மொழி தான் பேசுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஆண்டவர் எபிரேய மொழியில தான் அவரை கூப்பிட்டு இருக்கிறார். அவருக்கு அது தாய்மொழி என்பதனால் கூப்பிட்டதாக கூட வைத்துக் கொள்வோம். ஆனால் ஆபிரகாமில் இருந்து எல்லாரும் அந்த மொழியை பயன்படுத்தி வந்தார்கள் என்பதை மறுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மொழி எங்கிருந்து வந்திருக்கிறது பாருங்கள். அங்கே அப்படியே அந்த மொழி பல தலைமுறைகளாக கடந்து வந்தது. 2000 ஆண்டுகள் நாடு இல்லாத போதும் அந்த மொழி என்ன செய்யவில்லை, அழியவில்லை. இப்போ நான் என்ன சொல்லுவேன், அந்த வெளிச்சம் அவனை சந்தித்த போது அவன் சட்டென்று பாருங்க 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறான். போய் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, குடும்பத்துக்கிட்ட, அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த கமாலியல்கிட்ட யாருக்கிட்டையும் விசாரிக்காம பிரகாசிக்க ஆரம்பிச்சான். அவன் சற்றும் தாமதியாமல் எங்கே அவன் இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்த வந்தானோ, எந்த ஊர்ல கிறிஸ்தவங்களை அழிக்க வந்தானோ, அதே ஊரின் வீதியில நின்று இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். அல்லேலூயா. இதுதான் எழும்பி பிரகாசிப்பது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கிறோம், இப்பதான் ரட்சிக்கப்பட்டோம், இப்பதானே ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்துகிட்டு இருக்கோம். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா 20 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர்றோம், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறுறோம். எங்க மாறுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இயேசு ஒருவனை சந்திக்கும் போது அவனை முழுமையாக அவர் மாற்றுகிறார். அவன் பிரசங்கம் பண்ற அளவுக்கு சரி, அவன் கற்றவன், வேதத்தை பழைய ஏற்பாட்டை முழுமையாக தேறினவன். 3 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று. கிறிஸ்துமஸ் தாத்தாவையே போன வாரம் இஸ்ரவேல்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். கிறிஸ்துமஸ் தாத்தாவையே அவங்களுக்கு பார்க்க முடியல. என்ன, எந்த யூதனும் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்ல மாட்டான். அவன் தான் இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி கிறிஸ்துமாஸ்ன்னு சொல்லுவான்? அப்ப கிறிஸ்துமஸ் தாத்தாவை பார்த்து எரிச்சல் வந்து அடிச்சு தாக்கி அவனை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்களாம். பாவம் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா. என்ன, எருசலேம்ல இன்னும் கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுதான் கிறிஸ்துன்னு ஒருத்தன் தைரியமா எழும்பி இருக்கான்னா அவனை கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். அதுதான் இன்னைக்கு நம்ம வெளிச்சம் நம்மை தேடி வந்த பிறகு நாம் பயந்து கொண்டு இருந்தால் வேலைக்காகாது, நாம் எங்கேயோ பாவத்தில் இருந்தால் வேலைக்காகாது. அவன் தாமதமின்றி, அங்க எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம், இந்த சவுலா இது உடனே கிளம்பிட்டாங்க. கிளம்பி எப்படியாவது இந்த சவுலை பிடிச்சி கொலை செஞ்சிடணும். அப்படின்னா ஒரு பிரசங்கம் தான் பண்றான், கொலை செய்யணும். உடனே தப்பி தவறி ஒரு ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி அங்கிருந்து போய் மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு போய் தர்சி பட்டணத்துக்கு போய் அதுக்கப்புறம் பர்னபாவரை கூட்டிட்டு வந்து திரும்ப சபையிலே அவரை பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஒரு எழும்பி ஆண்டவராகிய வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கையில வந்த பிறகு ஒரு எழும்பி பிரகாசித்து ஒரு மிகப்பெரிய சாட்சியாக, ஏன் பேதுருவை விட பெரிய சாட்சியாக, பேதுருவினுடைய எழுத்துக்களை விட சபைக்கு தேவையான எழுத்துக்களை கொடுத்தவராக, வேத சத்தியங்களை சபைக்கு பகிர்ந்தளித்தவராக, உலகத்தின் எல்லா மூலைகளுக்கும் பயணம் செய்தவராக, ஆசியா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்தவராக எழும்பி பிரகாசித்தவர் இந்த சவுல் என்கிற பவுல். இப்ப நாம் இந்த காலத்தில் நம்மை தேடி இயேசு வந்தது உண்மையா இல்லையா? நம்மை அந்த வெளிச்சம் சந்தித்தது உண்மையா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வந்தது உண்மையா இல்லையா? ஒருவேளை குதிரையிலிருந்து கீழே விழுகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இயேசுதான் இரட்சகர் என்கிற செய்தியை கர்த்தர் நமக்கு சொன்னார். நம்முடைய இருதயத்தில் அதை விதைத்தார். நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு என்று அவர் சொன்னார். நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே? அந்த வெளிச்சம் சந்தித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறி இருந்ததா? அந்த வெளிச்சம் நம்மை சந்தித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதா இருந்ததா? நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருந்தோமா? அந்த வெளிச்சம் வந்த பிறகு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்டவர்களாய் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும்? அதிலிருந்து ஒரு 4 காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது,
யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை கவனிப்போம். எடுத்து பார்த்தால் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நீங்கள் பார்த்தால், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவன் என்ன ஒளி அடைந்திருப்பானா? அவன் இருள் நடக்க மாட்டான். ஆனா உண்மையை சொல்லுங்களேன், இன்றைய கிறிஸ்தவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நடக்கிறார்களா? தங்களுக்கு ஒரு அழகான தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்களா? ஜீவ ஒளியை அடைந்தவர்களாக அவர்கள் நடக்கிறார்களா? அப்ப எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் அவரை தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருப்பதுதான் பிரகாசித்துக் கொண்டு இருப்பது. வாழ்க்கையில வியாதிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தடுமாற்றங்கள் வரலாம், இந்த வாழ்விலே நம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நிறைய வரலாம். அத காலையில நான் ஒரு போஸ்ட் குரூப்ல போட்டிருந்தேன், கிருபை பெற்றவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பாடுகளால் நிறைந்தது. கிருபை பெற்ற மரியாளுடைய வாழ்க்கை முழுவதும் பாடுகளால் நிறைந்தது. பாடுகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தபோது ஆண்டவரை பின்பற்றினது மட்டுமல்ல, தன் கற்பத்தில் பிறந்த பிள்ளைகளையும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக மாற்றினார்கள். அதுதான் அந்த மரியாளுடைய காரியம். அவர்கள் எனக்கு என்னன்னா, இயேசுவோடு 30 வருஷம் வளர்ந்தவங்க அந்த இயேசுவின் ஒளியை தொடர்ந்து பின்பற்றி நடக்கிற மரியாளாக, யாக்கோபாக, யூதாவாக வர முடியுமானால் அவர்கள் வீட்டிலே இயேசுவை எந்த அளவிற்கு வெளிச்சமாய் பார்த்திருப்பார்கள், இயேசுவின் வாழ்க்கை எந்த அளவிற்கு வெளிச்சமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகும் போது உங்க வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சிருமா இல்லையா? ஆனா இயேசுநாதர் 30 வருஷமா ஒரு வீட்டுல குடியிருந்தாரு. அந்த வீட்டுல இயேசுநாதருக்கு பின்னாடி பிறந்த யூதா ஒரு பெரிய சாட்சி, யாக்கோபு ஒரு பெரிய பிஷப். இவங்க எப்படி இந்த ஒளியை பிடிச்சிட்டு வந்தாங்க, எப்படி அவங்கள பின்பற்றினாங்க? அப்ப அவங்க எப்படி பார்த்தாங்க? இயேசுநாதர் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரங்கிற விசுவாசம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஆண்டவரை பின்பற்ற நம்ம வாழ்க்கை இயேசுவை போல மாறும். அல்லேலூயா. அப்ப இங்க நமக்கு முக்கியமா என்ன கிடைக்கும்னா ஒரு ஜீவ ஒளி. இயேசுவை பின்பற்றும் போது எனக்கு ஒரு நித்தியம் இருக்கு என்கிற நம்பிக்கை, இயேசுவை பின்பற்றும் போது இந்த வாழ்க்கை முடிவானது அல்ல என்கிற நம்பிக்கை, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது, அதற்காக நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். இயேசு இதை தெளிவாக சொல்லுகிறார். இதை யாருக்கு சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? பிரியமானவர்களே, ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமா பிடிச்சுட்டாங்க. எல்லாரும் கொலை செய்ய வந்தாங்க. நல்ல கவனிங்க, எல்லாரும் கல்லை எடுத்து கொள்றதுக்கு வந்தாங்க. ஆமா, எவ்வளவு பெரிய கல்லை எடுத்துட்டு வருவாங்க, சேவான கொள்ற மாதிரி. இவங்களுக்கு தான் வேலை. இன்னைக்கு சிலர் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களை, சிலர் கல்லு கையில் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறோங்க என்ன, ஆமா, ஒரே அடி அடிச்சிருவாங்க. அப்ப இந்த கல்லோடவே இருக்காங்க இந்த யூதர்கள்லாம். அப்ப ஆண்டவர் அழகாக சொன்னார், சில இடத்துல பேசாமலே டீல் பண்ணுவார் நம்ம ஆண்டவர். அங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, ஆமா, அங்க இவள் மேல் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். 7ஆம் 8ஆம் வசனம் இதே அதிகாரம். இதே அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுறாரு, எழுதிக்கிட்டே இருக்காரு தரையில. நான் நினைக்கிறேன் நிறைய வேத வல்லுநர்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்த பேரா எழுதினாராம். அங்க நின்றுட்டு இருந்தவன் பேரை ஃபுல்லா எழுதிக்கிட்டே இருந்தாராம். நல்லா உத்து பார்த்தா ஆடாடாடா நம்ம பேரையில எழுதுறாரு, அடுத்து உத்து பார்த்தா ஆட நம்ம பேரையில எழுதுறாரு, அடுத்து ஊத்து பார்த்தா ஆனா நம்ம பேரையில எழுதுறாரு. ஒவ்வொருத்தவனா கல்ல போட்டு கிளம்பிட்டான். எல்லா பயிலும் விபச்சார கல்லனா இருந்திருக்கான். ஆனா தப்பையும் பண்ணி போட்டு கல் எடுத்துட்டு வரான். இதுல இருந்து மற்றவங்களை குறை சொல்றவங்களை நல்லா கவனிச்சு பாருங்களேன், பெரும் குள்ளநெறி கூட்டமா இருக்கும். நீங்க ரொம்ப கவனமா இருங்க, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆனா தேவனை பின்பற்றுகிறவன் அவரை போல தான் வாழ முடியும், அவரை போல சுபாவம் உள்ளவனாக இருக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே நீங்க நான் ஏன் இதை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன் என்றால், அப்ப எல்லாரும் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த அம்மா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அவருக்கு தெரியும் எல்லாரும் பாவிதான், எல்லாம் போட்டு கிளம்பிட்டானு. 12 உடனே சொல்றார், அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. ஆண்டவரேன்னு பைபிள்ல சிலர் தான் கூப்பிட்டுருப்பாங்க அவரை. அது இந்த கானானிய ஸ்திரீ, இந்த விபச்சார ஸ்திரீ எப்படி பாருங்க, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. நீ போ, இனி என்ன செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா ஒரு வார்த்தை சொல்றாரு. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் என்ன ஒளியை. இந்த சத்தத்தை கேட்ட அந்த வேசி அன்னைக்கு தொழிலை விட்டுட்டு இயேசுவை ஏத்துக்கிட்டா. அவதான் பிற்காலத்துல இயேசுவின் பாதத்துல பரிமள தைலத்தை ஊத்தினால. இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்னாக வேசியாக கூட இருக்கலாம், ஆனால் இயேசுவை பின்பற்றின பிறகு அப்படி ஒருவன் இருப்பானால் அவன் பிரகாசிக்காரன், அவன் மகிமாலக்காரன், அவன் வேசி கல்லன். நான் சொல்லுகிறேன் என்று தப்பா நினைத்துக் கொள்ளாதீர்கள், இவள் ஒரு வேசிதான். ஆனால் என்று இயேசுவை பார்த்தாலோ அவள் அன்றிலிருந்து பரிசுத்தம் உள்ளவளாய் மாறினாள். அவள் வாழ்க்கை அழகாக மாறினாள். இந்த சத்தம் அவள் கேட்டாள். உன்னை நான் நியாயம் தீர்க்கிறதில்லை, நீ போய் என்று சொன்ன உடனே ஜனங்களை பார்த்து, இது ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட சத்தமோ இல்லையோ, நான் அவரை பின்பற்றினால் என்ன ஒளி, அதனால நான் அவரை பின்பற்றியே தீர்வேன். என்ன வந்தாலும் நான் அவரை தொடர்ந்து போவேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, சோர்வுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அவரை பின்பற்றுவதிலிருந்து அவர் நமக்கு ஒரு அடிச்சுவடு போயிருக்கு. அந்த அடிச்சுவடுகளை நடந்து நடந்து போனா அவர் போன ராஜ்யம் வரைக்கும் போகலாம். அல்லேலூயா. அவர் பின்பற்றினதுலேருந்து ஒரு ஸ்டெப் பின்வாங்கினீங்கன்னா முதல்ல மரண பயம் தான் வரும். நான் சொல்றதை எழுதிக்கிறேன். ஆனா அவரை பின்பற்றி கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்து மனிதர்கள் பார்க்கிற அளவுக்கு நீங்கள் பெரிதாக வாழாவிட்டாலும் ஜீவ ஒளியை அவர் அடைந்திருப்பார். என்ன ஒளியா, என்ன ஒளியா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மோசே மலைக்கு போய் கடவுளோடு பேசி ஆண்டவரோடு சத்தம் கேட்டு கீழே இறங்கி வரும்போது மோசேயினுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஆரோனாலே முடியவில்லை. யாரால முடியல? ஆரோன் சொல்றான், ஐயா மோசே, ஒரு துண்ட முகத்துல போட்டுட்டு எங்க கூட பேசுறீங்கன்னா நல்லது. அவரை பின்பற்றும் போது அவர் வெளிச்சம் என்னுள் வருகிறது. அவரை பின்பற்றும் போது எனக்குள்ளே அந்த வெளிச்சம் உதிக்கிறது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நான் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, நீங்க படிச்சிருப்பீங்க. ஆமா, ஜனங்கள் சொல்றாங்க, மோசே நீங்க எங்கிட்ட பேசினா உங்க முகத்தை மறைச்சிட்டு பேசுங்க, ஸ்கிரீன் போட்டே பேசுங்க, எங்களால உங்க முகத்தை பார்க்க முடியல. இதுல என்ன தெரியுதுன்னா, இயேசுவை பின்பற்றி பின்பற்றி போக போக அவருடைய மன்னிப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய தாழ்மை, அவருடைய கீழ்ப்படிதல். இங்கே இயேசுவை யார் பின்பற்றுகிறார், யார் அப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவர்களாக இருக்கிறார்? இங்கு மதவாதிகள் பெருகிவிட்டார்கள். இன்றைக்கு சபைக்குள்ளே பொய்யர்கள் பெருகிவிட்டார்கள், கள்ளர்கள் பெருகிவிட்டார்கள். இயேசுவின் சுவாபத்தை சுமக்கிறவர்கள் இல்லை. ஏதோ இந்த உலகத்தில் பெரிய ஒரு மாய்மான கூட்டம் இன்னைக்கு எழுப்பிவிட்டது. ஆண்டவர் ஏன் தெரியுமா சகையுக்களை வேசிக்களையும் தேடி போனார்? அவர்கள் ஜீவ ஒளியை அடைந்தார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க, கவனிங்க, நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க மத்தேயு முத பார்த்துட்டு அங்க ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ட உடனே இந்த வேத பாரத பரிசை எல்லாம் டைரி எடுத்துட்டு இவர் எங்க வந்து உட்கார்ந்துருக்காரு, கொள்ள கூட்டத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு, டீ வேற குடிக்கிறாரு, ஸ்நாக்ஸ் வேற சாப்பிடுறாரு, இவருக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு சொல்லவா, அவர் மட்டும் அன்னைக்கு மத்தேயுவை கூப்பிடலைன்னா, அந்த மத்தேயு எழுதி வச்சிருக்கிற அந்த வம்ச வரலாறு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மற்ற யாருக்கும் தெரியாத ரகசியங்களெல்லாம் எடுத்திருப்பார். மத்தேயோட ரைட்டிங்ல பெஸ்ட் என்ன தெரியுமா? மலை பிரசங்கத்தை மத்தேயு தொகுத்த மாதிரி வேற யாருமே தொகுக்கல. அந்த ஆபீசரும் நமக்கு தேவைதானே? கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. அவரோட வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த மத்தேயு 5, 6, 7 இவ்வளவு பெர்ஃபெக்டா 3 நாள் பிரசங்கத்தை இவ்வளவு அழகா ஒருத்தனால பண்ண முடியுமானா? அவன் ஆயத்துறையில வேலை பார்க்கிறேன், அவன் லஞ்சம் வாங்குவேன், அவன் இல்லை, அவன் எழும்பி பிரகாசித்தவன். அவன் இயேசுவை கண்டான். அவனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசுவை கண்டுவிட்டு அவருடைய வழிகளிலே ஒழுங்காக நடக்காமல் நகை கழட்டி விட்டேன், வெள்ளை சேலை வாங்கி மாட்டி விட்டேன். நான் வெள்ளை சேலை நகை கழட்டுவதற்கெல்லாம் தவறு சொல்லவில்லை. இயேசுவின் வழிகளில் நீங்கள் ஏன் நடக்கவில்லை? இன்னும் எத்தனை ஆண்டுகள் நடப்பதற்கு காத்திருக்கிறீர்கள்? நான் அவர் காண்பித்த பாதையில் நடந்தால் நாங்கள் ஜீவ ஒளியை உடையவர்களாய் இருப்போம். 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் எங்கே சொல்வார்? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறாரா? ஆமா, ஆண்டவருக்கு வேதனை என்ன தெரியுமா? இவர்களை தேடி வந்த பிறகு இந்துக்கள் ஒரு சாமியை கும்பிடுகிறான், என் ஜனம் ஒரு சாமியை கும்பிடுகிறது போல என்னை கும்பிட்டு விட்டு ஒரு மாற்றத்தையும் கொடுக்கவில்லை.
இவன் எதற்கு என்னை தேடி வருகிறான்? இவர் முகத்தில் ஒரு பிரகாசம் இல்லை. சிலர் அகத்தை பார்த்தாலே தெரியும் இவர்கள் பகையோடு இருக்கிறார். அகத்தில் இயேசு வந்தால் அவரை போன்ற பாவங்கள் நமக்குள்ளே நிறைவாக இருக்கும். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எத்தனை தாழ்மை! என்ன அது என்ன நார்மல் டெத்தா? நார்மல் டெத்து ஆண்டவரே ஆவியை விடுகிறேன்னு நார்மல் டெத்தில் போனாரா? கொடூரமான மரணம் தானே. அது வரைக்கும் போனாரே. நம்மளால சின்ன சின்ன காரியங்களை கிறிஸ்தவங்களும் நம்மளை காமிக்க முடியல. அப்போ நம்ம எப்படி நம்ம முக பிரகாசிக்கிறவங்களா? நான் சொல்லுவேன், கிறிஸ்தவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய முகத்தினுடைய பிரகாசத்தை பார்த்துருக்கீங்களா? அன்னை தெரசாலாம் நம்மளெல்லாம் அவங்கள கேத்தலிக்னு சொல்லி ஒதுக்கிறோம். அந்த அம்மா ஒரு நாள் கூட அந்த காயத்தை அந்த சீலை பிதுக்கும் போதும் அந்த முகத்தை அப்படி பிரசன்னத்தோடு தான் வச்சுருப்பாங்க. ஒரு தடவை இந்திரா காந்தியோ நேரு தான் சொன்னாங்களா, மதம் மாத்துறாங்க, கூட்டிகிட்டு போனாராம். நேராக சொல்லவே இல்லையா, அப்பாயின்மெண்ட்டே இல்லையா. கொல்கத்தா உள்ள போகும்போது அந்த அம்மா ஒருத்தவங்க காலில் சீல் பிதுக்கிட்டு சந்தோஷமாக தொடச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். எத்தனை பெரிய மேன்மை பாருங்க! அவங்க இயேசுவின் வழியை காண்பித்தவர். அவர்களுக்கு நோபல் பரிசு வந்தது, மிகப்பெரிய மேன்மைகள் வந்தது. அவங்க அந்த பாத சூடுகளை பிடித்து போனவர்கள். இன்றைக்கு நாம் ரொம்ப பெந்தைக்கோஸ்தேக்காரர்கள் என்று சொல்லி இயேசு காண்பித்த வழியில் இருந்து தவறி மரண பயத்தோடு பீதி அடைந்தவர்களாக நாம் இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும்தான் உண்மை. ஆண்டவர் சொல்ற இந்த ஆண்டுல நாம் எல்லாரும் எழும்பி பிரகாசிப்பது என்பது என்றால், பவுலின் வாழ்க்கை அன்றைக்கு மாறினது. அவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு ஜெயிலுக்கு போனார். ஒரு பட்டணத்தில் அடித்து உதைத்து தூக்கி கொண்டு போய் போட்டுட்டாங்க. அதாவது அவங்க கையில கிடைச்சா சும்மாலாம் விட மாட்டாங்க, செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனாங்க. ஆனா எப்படி ஆவி திரும்பி வந்துச்சு? அவர் கையில தானே இருக்கு. தெரியுதா அவங்களுக்கு? செத்துட்டான்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார்ல, கன்ஃபார்ம் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. அவர் எந்திரிச்சு மறுபடியும் அதே ஊர்ல போய் பிரசங்கம் பண்றார். என்ன அடிச்சு போட்டவனா பாக்குறேன், என்னடா இந்த ஆளு இப்பதானே அடிச்சு போட்டோம், செத்துட்டான்னு நினைச்சு வந்தோம். இப்படித்தான் வட இந்தியாவிலே ஒண்ணு நடந்துச்சான். ஒரு ஊழியக்காரனை மலையில போட்டு அடிச்சு போட்டு செத்துட்டான்னு தூக்கி போட்டு வந்தா, ஒரு நாள் கழிச்சு அவங்களுக்குள்ள திரும்ப ஜீவன் வந்து ஊருக்குள்ள போனா அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுருச்சான். எப்படி உயிர் நம்ம ஆண்டவர் கையில தான் இருக்கு. நம்புறவங்க மட்டும் கை தட்டுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க ட்ரை பண்ண வேண்டியது வந்து அவருடைய பாதையில நடக்கிறதுக்கு, அவரை பின்பற்றுவதற்கு. நான் உலகத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாகிறதே. அப்ப நான் சொன்னேன்ல அன்னைக்கு, அவர் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அந்த துறைமுகத்தில் இருக்கிற லைட் ஹவுஸ் மாதிரி தான். அவர் அப்படியே பின்பற்றிக்கிட்டே போனா பரலோகம் வர போயிடலாம். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு வெளிச்சம் காட்டுவார். அதனாலதான் கிறிஸ்தவ வட்டாரங்களை ஒன்று சொல்றேன், சொப்பனை கண்டேன், இன்னைக்கு தேவ தூதனை பார்த்தேன், இன்னைக்கு பிரத்யட்சமா பார்த்தேன். எல்லாம் நல்லது பிரியமானவர்களே. ஆனா வேதம் சொல்லுது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ. நீங்க பாத்தீங்கன்னு சொல்றீங்க, ஆனா பேதுரு சாப்பிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்க, பேதுரு அவரோட தோல் மேல தோல் போட்டு இருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்க, பேதுரு அவரோட 3.5 வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி பழகினாரு. அவரே என்ன சொல்றாருன்னு கேட்குறீங்களா? அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வசனத்துல பின்பற்றி போனா தான் ஜீவ ஒளி. வசனம் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி ஒருவன் என்னில் விசுவாசமா இருந்தால் அவனுடைய உள்ளத்துல என்ன ஓடுமா? நதி ஓடும். இல்லைன்னா என்ன ஓடும் எனக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறப்பா, வேத வசனம் சொல்றபடி விசுவாசிக்கிறியா? எப்படி சொல்றாரு பாருங்க, என் உள்ள என்னை விசுவாசிக்கிறவங்க உள்ளத்துல இருந்து நதி ஓடுன்னு சொன்னா பரவாயில்ல. நானும் தானே விசுவாசிக்கிறேன், இயேசு கடவுள்னு விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்காக வந்தாருன்னு விசுவாசிக்கிறேன். பைபிள் சொல்றபடி. இந்த பேதுரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சொல்றாரு, யோவானையும் பாருங்க, அவரோட சாப்பிட்டோம், அவரை தொட்டு பார்த்தோம், அவரை தடவி பார்த்தோம், அவரோட பழகணும். ஆனா எங்களுக்கு எது முக்கியம் தெரியுமா? அவருடைய வார்த்தை முக்கியம். அல்லேலூயா. இந்த 2 பேதுரு 1:16 தெரிஞ்சுக்கிறேங்க. இன்னைக்கு நிறைய கட்டுக்கதைகள் சொல்றாங்க, அங்க போனேன், இங்க போனேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன். இன்னைக்கு மக்கள் பைபிளை ஒழுங்கா படிக்காதனால ஏமாத்துற கூட்டம் பெருகிருச்சு. என் அருமை பிரியமானவர்களே, நான் யாருக்கு எதிராளி அல்ல, நான் யாருக்கும் விரோதமா, அவங்க பார்த்தா பார்க்கட்டும். ஆனா அதை விட மேன்மையானது என்ன தெரியுமா? 2 பேதுரு 1:16 கர்த்தருடைய வார்த்தை பேதுருவை கொண்டு சொல்கிறது. அங்கே பாருங்கள், 2 பேதுரு 1:16, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. எதை பின்பற்றணும்னு சொல்றாரு பாருங்க, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே
கண்ணார பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க தெரியுமா? சரி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவர் சாப்பிட்டதை பார்த்தாங்க, அவர் தூங்கினதை பார்த்தாங்க, அவர் மனுஷனா இருக்கிறத பார்த்தாங்க. டக்குன்னு மறுரூப மலையில போய் முகத்தை லைட்டா மாத்தி மறுரூபம் ஆகும்போது இவங்க 3 பேர் மட்டும் தூங்காம இருந்திருந்தா சோழி முடிஞ்சு. எதுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு இப்ப தெரியுதா? இவங்க அவர் மறுரூபம் ஆகும்போது அவர் முகத்தை பார்க்குற அளவுக்கு இவங்களுக்கு இல்லை, முடியாது. இவங்க மாம்சத்தில் இருந்தாங்க. அவர் அப்படியே மறுரூபமாகி இருந்த எலியாவோடையும் மோசையோடையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசியிருக்காரு. இவங்க அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியல, தூக்கம் ரொம்ப வருது அப்படியே இருந்துட்டு நல்ல வேலையா பாதி தூக்கத்துல இருந்துட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு, நாங்கள் கண்ணார கண்டவர்களாக அவரை மருதுவமலையிலையும் பார்த்தோம், அவரை மாம்சமாவும் பார்த்தோம், அவரை உயிர் தெழுந்தும் பார்த்தோம். 8ஆம் நாள் பார்த்தோம், உயிர் தெழுந்த அன்று பார்த்தோம், அப்புறம் திபேரியா கடற்கரையில பார்த்தோம், அவர் கொடுத்த பொரிச்ச மீனை சாப்பிட்டோம். அவர் மேலே ஏறும்போது ஹெலிகாப்டர் அப்படியே மறைகிற மாதிரி, ஏரோப்ளேன் மறைகிற மாதிரி அப்படியே பார்த்தோம். இது விட என்ன வேணும்? நான் கேட்குறேன், நீங்க உலகத்துல யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம பிரதர் ஒருத்தர் இப்படியே கையை விரிச்சுட்டு அப்படியே பறந்து மேலே போய் ஃப்ளைட் மாதிரி மறைஞ்சு போயிட்டார் பிரதர், பார்த்தீங்களா? இவ்வளோத்தையும் பார்த்துட்டு அவர் எது முக்கியம்னு சொல்றாருன்னு மட்டும் கேளுங்க. நம்ம ஏமாத்துற கூட்டம் என்ன? இப்போ இந்த வெளிநாட்டில் நோவான ஒரு ஆளு, எனக்கு இந்த தரிசனம் சொப்பனங்களை நம்பிக்கை இல்லாமல் இல்லை, எதிர்காலத்துக்கு ஆண்டவர் தரிசனங்களை சொப்பனங்களை தருகிறார். ஆனால் நாம் பின்பற்றுவதற்கு தேவன் கொடுத்தது என்ன என்பதை இங்கே சொல்கிறார். அவரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு நாங்கள் அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தை மகிமை பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில், அந்த மலையில இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தையும் கேட்டோம். இது எல்லாத்தையும் கேட்டாலும் அதை விட அதிகமான உறுதியான வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறார். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்ப தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு விசுவாசி சொல்றேன், அவரை பின்பற்றும் போது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களும் சோதனைகளும் வரும்போது வசனத்தை பிடிச்சு நின்றுங்க. அவரை பின்பற்றுகிறவனுக்கு 100 சகோதரர்களையும் சகோதரிகளையும் நிலங்களையும் நன்மைகளையும் மறுமையும் கர்த்தர் தருவாரு. அந்த வார்த்தைகளை பிடிச்சு நில்லுங்க. ஏன்னா இது அதிக வலிமையான தீர்க்கதரிசனம். அது இன்னொரு ரோமர் 8:28 நீங்க பிடிச்சு நின்றுங்க. அவர்ல உங்களுக்கு எவ்வளவு தீமை வந்தாலும் அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ அவ்வளவுதான். அந்த வெளிச்சம் வந்த பிறகு என்னங்க, நீங்க பாட்டுக்கு அவரை நேசிச்சிட்டே இருங்க, எந்த சூழ்நிலையிலும் நேசிச்சிட்டே இருங்க. வார்த்தை நமக்கு தெளிவா இருக்கு. வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், நீங்க ஜீவ ஒளியை பின்பற்றி போயிட்டே இருங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எனக்கு இந்த பேதுருவோட வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோடு கூட அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. அப்ப நாங்கள் அந்த மலையில மருதுவ மலையை பார்த்தோமே, அதை கவனித்துக் கொண்டே இருக்கணும்னு சொல்லல. எதை கவனிக்க சொல்றாரு? சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வசனத்தை நல்லா கவனிச்சு ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது குறிச்சு வச்சுட்டு அது என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தீங்கன்னா ஜீவ ஒளியை அடைவீங்க. நம்ம வசனம் போய் சொல்லாத இருப்பாயாகன்னு சொல்லும், படிச்சு மூடி வச்சுட்டு அவன் போவது என்ன ஒளி அடைவான்? அந்த வசனத்தை காத்துக்கொள்ளத்தானே பவுல் போராடினார். அவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு எத்தனை பெரிய பிரச்சனைகள், சொந்த ஜனங்கள் அவரை கொல்ல பார்த்தார். ஆண்டவரே சொன்னார், எருசலேம்ல என்னை கொல்றது போல உன்னையும் கொல்ல பார்ப்பாங்க, உனக்கு எருசலேம்ல மிகப்பெரிய பாடு உண்டு. அந்த பாடுகளை எல்லாம் தாண்டி அவர் இயேசுவை சந்தித்ததுனாலே அந்த வெளிச்சம் அவரை தொடர்ந்து கொண்டே போச்சு. அவர் எருசலேமிலும் பிரகாசித்தார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஏரோதிலே சொல்லுவார், எருசலேமுக்கு வெளியே ஒரு தீர்க்கதரிசி கூட என்ன செய்ய மாட்டான், சாக மாட்டான். ஆனா எருசலேமிலே போய் சாகாம பிழைத்தது அந்த பவுல் தான். அங்கே அவருடைய வார்த்தைகளை அப்படி பேசினார், இயேசுவை குறித்து சாட்சி பகர்ந்தார். அதுதான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அதனால நம்மளுடைய வேலை என்னன்னா, அவர் காண்பித்த வசனத்தை பார்க்கிறதா. சங்கீதக்காரன் சொன்னா என்ன சொன்னா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு பாதைக்கு. ஆமா, இப்ப புதுசா இப்ப இந்த புது ஆராதனையில நைட் 12 மணிக்கு லைட்லாம் காட்டுறாங்க.
நான் நிறைய லைவ்லாம் பார்த்தேன், என்னென்னமோ நடக்குது. எல்லாருக்கும் லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட்டு காட்டி லைட்டை உருவாக்குறது தான் எனக்கு தெரியுது. நாங்கள் நம்புகிறோம் இயேசு உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியே ஒன்றுனா பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு என்னெல்லாம் காப்பி அடிக்க போகிறோமோ. நான் பைபிள் எல்லாம் தேடி பார்த்தேன், இது மாதிரி ஏதாவது இருக்கான்னு. என்ன எல்லாரும் மொபைல் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு ஆராதனை ஆராதனை ஆராதனை. சரி, ஒரு சபையில பார்த்தேன், இன்னொரு சபையில பார்த்தேன். அப்ப நினைச்சேன், நம்ம தான் பேக்வேர்டா இருக்கோமா? என்னடா நடக்குது நாட்டுல? உலகம் என்னெல்லாம் சொல்லுதோ அது சொல்றோம். பிரியமானவர்களே, பாஸ்டர்களையும் பாஸ்டர் வசனங்களையும் பார்க்கும்போது விடிவெள்ளி போன்ற உங்கள் இதயத்தில் உதிக்க போகிற இயேசுவை வார்த்தையில் தேடுங்கள். கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. வார்த்தையை கவனித்து பின்பற்றுவதுதான் எழும்பி பிரகாசிப்பது. எத்தனை பேருக்கு விளங்குது? அவ்வளவுதான். பவுல் அப்போஸ்தலன் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த வார்த்தையினுடைய நழுவாதபடி ஆண்டவரை பின்பற்றி கொண்டே போனார். ஒரு பெரிய சாட்சியாக ஆண்டவரை தொடர்ந்து போனார். இரண்டாவது காரியம், அல்லது அவர்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான காரியம். யோவான் 12ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனங்களை நான் வேகமா போறேன். யோவான் 12, 35, 36, 37 வசனங்களை. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். பாத்தீங்களா? அப்ப கண்டிப்பா நான் கேட்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மார்க்கத்தார்கிட்ட போய் நீங்க செத்து போனா எங்க போவீங்க? தைரியமா கேளுங்க. யாராவது தீர்க்கமான பதில் சொல்லுவானா? நம்ம ஆளாவது ஒரு 2 நாள் சர்ச்சுக்கு வந்தா கூட சொல்லுவான், பரலோகத்துக்கு போவேன் சொல்லுவானா இல்லையா? 2 நாள் சர்ச்சுக்கு வந்தவனா சொல்லுவான், செத்து போன அப்புறம் எங்க போவேன்? ஆனா இங்க சொல்றாரு, இருளில் நடக்கிறவன் தான் போகிறது. மதுரைக்கு அப்புறம் இங்க எதை பத்தி பேசுறாரு? மரணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. அப்ப நீங்க உங்களுக்கு தெரியல, சொந்த தேசத்துக்கு போறோம்னு சொல்லுங்க, அப்பா வீட்டுல குடியேற போறோம். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவனுக்கு என்ன தெரியாதா? அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம எங்க போறோங்கிறதையும் நம்ம ரொம்ப மிக முக்கியமான விசுவாசமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி இயேசு மறைந்தார். இயேசு என்ன செஞ்சாரா? மறைந்தார். ஏன் மறைஞ்சாரு? அன்னைக்கு மறையலைன்னா அன்னைக்கு பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிருப்பேன். அவ்வளவு ஆக்ரோஷமா யோவான் 12 போயிட்டு இருக்கு. அந்த லாசர் உயிர் தெழுந்த பின்னாடி இவங்க ஆக்ரோஷமா பிடிச்சு அவர்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டினால, அவர் பஸ்கா அன்னைக்கு தானே மதிக்கணும், அடுத்த வாரம் தானே மதிக்கணும், அதனால அவரை பிடிக்க முடியுமா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நாசரேத்துல மறைஞ்சவரு, பெத்தானியாவுல மறைஞ்சவரு, எருசலேம்ல ஏன் மறையல, கெத்சமனே தோட்டத்துல ஏன் மறையல? எனக்காக ஒப்பு கொடுத்தாரு. அதை நான் விசுவாசிக்க வேண்டும். அவரெல்லாம் பிடிச்சு தானியில அரைஞ்சிட முடியுமா? அவரெல்லாம் பிடிச்சு சிலுவையில் அறைய முடியுமா? அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு எனக்காக மனிதனாய் வந்தார் என்பதை தீர்க்கமாக விசுவாசிக்க. என்று கேட்டீங்கன்னா, இயேசு என்னை ஐஸ்வர்யவானாக்கணுமா, இயேசு என்னை சுகமாக்கணுமா, எல்லாத்த விட என்னை அவர் இருக்கிற தேசத்திற்கு கொண்டு போவதற்காக வந்தார் என்பதை ஆணித்தரமாய் விசுவாசியுங்கள். இன்னைக்கு ஒரு வார்த்தையை மட்டும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில சில சின்ன சின்ன ஆசைகள்ல நீங்க பரீட்சை பார்த்து ஆண்டவரை சோதித்து நீங்கள் ஆண்டவரை வருத்தப்படுத்தினாலும் மறுமையை குறித்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் போனால் அன்றிலிருந்து கர்த்தர் உங்களை விட்டு விலகி விடுவார். இதை நல்லா புரிஞ்சுக்கிறேன். 10 முறை பரீட்சை பார்த்த போது கூட ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆனால் எப்ப மலைக்கு ஏறிட்டு போய் இந்த தேசத்துல ராட்சசர்கள் இருக்கிறாங்க, இது நம்மளால போக முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால நம்முடைய ஆணி வேறே மரணத்திற்கு பின்னாக இயேசுவை நான் சந்திப்பேன். அல்லேலூயா. இது நம்ம ரொம்ப முக்கியமான, இதான் நம்ம நம்பிக்கை. இதுலதான் நம்ம ஊன்ற கட்டப்படணும். நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல விசுவாசமே. ஆமா, எதுக்கு தெரியுமா அவரை நான் விசுவாசிக்கிறேன்? அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவன் என்றென்றும். ஆமா, அது ரகசிய வருகை வரும்போது இந்த 2வது பார்ட் நிறைவேறும்.
இப்ப இயேசுநாதர் வந்தா அப்படியே நம்ம உயிரோடே இருப்போம். ஆனா இங்க யாராவது சொல்லுங்க, இயேசுநாதர் வாரும் ஆண்டவரே, மரணத்தை பார்க்காமலே நான் பரவ போயிடுவேன், வேணானாதா. அப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? இன்னும் இந்த உலகம் இனிமையா இருக்கு ஆண்டவரே, இந்த உலகமே எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா காணப்படுகிறோம்? நம்ம ரொம்ப கவனிக்கணும். யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் 19 இருந்து 21 வசனங்கள் வரை பார்ப்போம். யோவான் 3:19 இருந்து 21 வசனங்களை கவனிச்சு பார்த்தால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்கிற வாசம், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியா அவர் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. இப்ப புரியுதா? சர்ச்சுக்கு வருவாங்க, ஆண்டவர் அந்த வெளிச்சம் அவங்க மேல படும்போது அவங்க பாவம் வெளியிறங்கமாகும். அவங்க பாவம் வெளியிறங்கமாகும் போது ஆண்டவர் பேசுவாரு, கிளம்பிடுவான் கோபத்தோட. ஏன் கோபத்தோட கிளம்புறான்? இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்றது? நான் உலகத்தை நியாயம் தீர்க்கப்பட்டு வராம நான் உலகத்தை ரட்சிக்கும்படி வந்தேன்னு சொன்னார். அப்ப ஏன் நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டியதாயிடுச்சு? நான் உன்னை காப்பாற்றத்தானே வந்தேன். என்ன விசுவாசிக்கிற ஒருவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையத்தானே வந்தேன். ஆனா உள்ள வந்தவன் வெளிச்சம் மேல பட்ட உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்காம அவனுக்கு இருள் தான் ரொம்ப பிடிக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டு பாவத்துல இருக்கிறதா பிடிக்குது. அவன் இருளை அதிகமாக விரும்புகிறபடியால் அவன் சபையிலே நிலை நிற்காமல் வீட்டுக்கு கிளம்பி விடுகிறான். என்ன, இதான் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. அதனாலதான் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யப்பட மாட்டான், தீர்க்கப்பட மாட்டான். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவன், அந்த 19ஆம் வசனம் சொல்லுது, ஒளியானது உலகத்துல வந்திருந்தோம். அவங்க எதை விரும்புறாங்களாம்? நம்ம விசுவாசிக்கிற பாருங்க, இயேசுவை விரும்புறாங்களா, சினிமாவை விரும்புறாங்களா? இப்படி ஒரு தராசுல பாப்போமா? இயேசு விரும்புறாங்களா, பணத்தை விரும்புறாங்களா? திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிளம்புவாங்க, ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னா ஸ்டாப் ஜீசஸ், நிறுவுங்கள். எத்தனை பேர் எப்படி வர்றோம் நம்ம? அப்ப இன்னைக்கு எதை நம்ம பெருசா விரும்புறோம்? எத்தனை பேர் பரலோகத்துக்கு பேரே ஒளியின் தேசம், அப்போ ஒளியை எத்தனை பேர் விரும்புறோம்? இன்னைக்கு நிறைய பேர் சபை மாறி போறாங்களே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெளிச்சம் வந்தா அந்த அவலட்சணமான பாவங்கள் வெளியிறங்கமாத்தாமா. அங்க என்ன வேறு இயேசுவா இருக்காரு? நான் நிறைய பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன நம்ம சபையில இருந்து வந்த ஆள் நிக்குதா? இல்ல பாஸ்டர், நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன், கோபத்துல போயிட்டாங்க. அதான் இங்கேயும் நடந்துச்சு. பாவம், அவர் எத்தனை நாள் தான் பிரசங்கம் பண்ணாம இருப்பாரு. ஒரு நாள் அவரும் பண்ணிடுறாரு, அவருக்குள்ளே ஆண்டவர் இருக்கனால கடைசியில முட்டுச்சத்துல போய் நிக்கிறது நடு தெருவுல. பரலோகம் எங்க? இருளை விரும்புகிற ஒரு கூட்டணி சபைக்குள்ள வந்துருச்சு. விசுவாசிக்கிறவன் ஆண்டவரை அடிக்கட்டும், ஆண்டவரை திட்டட்டும், ஆண்டவரை சரியாக்கட்டும், ஆண்டவரை பரிசுத்தமாக்கட்டும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். துன்மார்க்கிற தேவனுடைய சபையில நிலைநிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க துன்மார்க்கமும் செஞ்சுட்டு சபைக்குள்ள வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். அவங்க விருப்பம் இருளை விரும்புறாங்க, அதுதான் பிரச்சனைங்க. 20ஆம் வசனம், பொல்லாங்கு செய்ய எவன் ஒளியை பகைக்கிறான், இயேசுவை பகைக்கிறான். அப்ப மனசுக்குள்ள இயேசுதான் பாஸ்டர், தூங்குனா இயேசு, எந்திரிச்சா இயேசு, காலையில தூங்கி எந்திரிச்சா இயேசு. ஆனா பொல்லாங்கு செய்யறவன் ஒளியை பகைக்கிறான். அப்ப இயேசுவை விசுவாசிக்கணும்னா அந்த இருளின் கிரியைகளை விட்டு, விக்கிர ஆராதனை போன்ற இருளின் கிரியைகளை விட்டு வெளியே வரணும், தூக்கி எறிஞ்சிடணும். அவைகளை ஒரு கிறிஸ்தவனால பழைய விக்கிரக ஆராதனை, பழைய காரியங்களை வெறுக்க முடியலன்னா அவன் கிறிஸ்தவனா எப்படி இருக்க முடியும்? என்னை நாசம் பண்ணின, என்னை அழித்த, என் வாழ்வை சூறையாடின, என் நித்தியத்தை கெடுத்த அவைகளை நான் எப்படி திரும்ப செய்ய முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சத்தியத்தின்படி செய்கிறவனோ இவன் தான் நம்ம சபையில் உள்ளவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையா இல்லையா? நீங்க அப்படித்தானே? என்ன தம்பி, அந்த வசனத்தை நிறுத்திட்டீங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று. அவன் ரூம்குள்ள இருந்தாலும் அவன் கிரியை எங்கதான் செய்யப்படுது. அவன் நடுராத்திரியா இருந்தாலும் அவன் கிரியை யாருக்குள்ளதான்? அவன் அசைஞ்சாலும் யாருக்குள்ளதான்? அவன் அந்தரங்கத்துல இருந்தாலும் யாருக்குள்ளதான்? அவன் கள்ளத்தனமா காசு வாங்கினாலும் யாருக்குள்ளதான்? பரவாயில்லடா, தப்பு பண்ணிட்டேன், போவோம், அவரின் பாவத்தை சரியாக்குவாரு. அவன் வந்துடுறான். நீங்க வரீங்களா? இல்ல வரல, அவர் என்னைய தான் ரொம்ப திட்டுறாரு பிரசங்கத்துல, நீங்க போயிட்டு வாங்க. அவர் என்ன குறி வச்சு தாக்குறாரு. ஆமா, பெரிய இந்த துப்பாக்கி வச்சு குறி வச்சு தாக்குறோம். போப்பா, நீ ஒளியின் பிள்ளைங்க வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமா, இப்ப புரியுதா?
அப்ப புரியுதா? விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம்? விசுவாசிக்கிறவன் திட்டட்டும்ங்கிறான், அடிக்கட்டும்ங்கிறான், என்ன சரியாக்கட்டும்ங்கிறான். குறை இதுல வேற நீங்க தான் யாரோ பாஸ்டர்ட்ட சொல்லி கொடுத்துட்டீங்க. இது மோசமான பிசாசு, இது ஒரு பயங்கரமான பிசாசு. அப்ப ஆண்டவர் வெளிச்சமா இருக்கும்போது அவலட்சணம், அநியாயம், உங்க பாவம் வெளியே வராதா? கண்டிப்பா வரும். ஆண்டவருக்கு இன்னைக்கு என்ன பேசணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் டாபிக்கை தாண்டி போயிடுவார். இன்னைக்கு என்ன வேணுமோ அதான் பேசுவார். அப்ப ஒரு நிறைய தம்பிகளுக்கு அந்த மீச முளைக்க ஆரம்பிச்சோன்னு வர முடியாது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அவன் வர முடியாதுல்ல. அவன் இருளை விரும்பி இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு வெளியேறுகிறான். அவன் ஏதோ ஒரு தவறான பழக்கத்தில் இருக்கிறான். அவன் எப்படி பிரகாசிக்கப்பட முடியும்? எப்படி அவன் மேல் வெளிச்சம் உதிக்கும்? நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கிற ஆசீர்வாதத்தினா என்னன்னு. இங்கே ஒரு ஆள் நிற்கிறேன்னா ஒரு 4 லைட் இங்கே போட்டா நீங்கள் என்னை பார்க்கும்போது நான் பிரகாசமாக இருப்பேன்ல. இயேசுநாதருடைய வெளிச்சம் உங்கள் மேலே முதிக்கும் போது இந்த பட்டணத்தில் கோடி பேர் இருந்தாலும் நீ தனித்துவமாக தெரிவ. அல்லேலூயா. சாரி, நீங்கள் தனித்துவமாக தெரிவீங்க. உங்களை தனித்துவமாக கர்த்தர் உயர்த்துவார். பல நேரங்களில் நீங்கள் பெரிய பணக்காரன்ட்டே வேலை பார்ப்பீங்க. நீங்கள் ஏழையாக இருந்தாலும் உங்கள் உள்ளிலும் உங்கள் முகத்திலும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு போவார்கள். அப்ப நான் முதல்ல சொன்னேன், இயேசுவை பின்பற்றி நடக்கிறதுக்காக எழுப்பி பிரகாசிங்க. இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை காப்பாற்றுவதற்காக எழுப்பி. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 8 சொல்லுவார் பார்த்தீங்களா, உயிரே போனாலும் என்னையும் அவரையும் விட்டு எவனாவது பிரித்து விடுவானா? அதிகமாக தேவன் ஐஸ்வர்யவான்களையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு சிலர் தான் ஐஸ்வர்யவான்களை ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ பெரியவங்களா மாறி இருக்காங்க பாருங்க. சாதாரண ஒரு அம்மா பாட்டு பாடாமல் நம்மளாம் முடிக்கிறோமா? ஆனால் பிறந்த போதே சங்கீதத்துக்காக பிறந்தவர்கள். அந்த சங்கீதத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையின் விளைவாக ஒரு பேர் ஒரு பங்கை நவரோஜி என்று அவங்க அப்பா வச்சார். ஆனால் பிற்காலத்தில் எத்தனை பாடல்களை நமக்கு கொடுத்தாரு. எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அந்த விசுவாசத்துக்காக அன்னைக்கு அரசாங்க உத்தியோகத்தை தூக்கி எறிந்து விட்டு இலங்கை தேசத்துக்கு போய் ஊழிய பயணத்தை படித்து முடித்து விட்டு நம்ம ஊர் வழியாக தான் போனாங்களா? அந்த காலத்தில் தனுஷ்கோடிக்கு ஒரு கப்பல் பயணம் இருந்ததுனால போய் திரும்ப ரிட்டர்ன் வந்து ஒரு ஊழியக்காரியாக பல ஆண்டுகள் டிபிஎம் சபையில இருந்து பிற்பாடு வெளியே வந்தார். அவர்கள் எழுதின பாடல்கள் தமிழ் திருச்சபை பாடாத நாட்களே கிடையாது. விசுவாசம். ஒரு பெண்ணாக ஒரு தனி திருச்சபையை சென்னையில் நடத்தினார்கள். விசுவாசத்திற்காக நின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் எபிரேயர் 11 சேர்த்த லிஸ்ட்ல பெரிய லிஸ்டாக பரலோகத்திலே நமக்கும் தருவார். இந்த விசுவாசத்திற்காக அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் மனிதர்கள் தானே பிரியமானவர்களை, தவறி போவோம். எழும்பி பிரகாசிக்கிற நீ ஒரு ஆராதனையில கர்த்தர் உங்களுடைய குற்றத்தை சொன்னார் என்பதற்காக அப்படியே சோர்ந்து போக வேண்டாம். அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை நிலைநிறுத்துவார் என்பதை மட்டும் நம்புங்கள். நான் அதை சொல்லுங்கள், என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிற ஆண்டவருக்கு என் குறைகளை சொல்லிக் கொடுக்கிற உரிமை இருக்கிறது என்று சொல்லுங்கள். அப்ப எழும்பி பிரகாசிப்பது என்பது பின்பற்று. பாத்தீங்களா, ஆண்டவரை பின்பற்றணும்னு முடிவு பண்ண உடனே கிராமமே எதிர்த்துருவோம். இன்னைக்காவது எவ்வளோ பரவாயில்ல, அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ராமநாதபுரத்தில் எத்தனையோ கடை இருக்குது, போட்டால் கத்திரிக்காய் எல்லாம் வந்துடும். அன்னைக்கு கிராமத்தில் முதல்ல கை வைக்கிறதே தண்ணி எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கக்கூடாதான்? தண்ணி. கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, குளத்துக்கு வரக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பான். அதை தாண்டி அவங்க பின்பற்றுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஒருத்தவங்களை அந்த கிராமத்துக்கே வெளிச்சமா கர்த்தர் மாத்திடுவார். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா எவன் ஒதுக்கி வச்சானோ அவனே வந்து சொல்லுவான், உன் இயேசு பெரியவர். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றார். அந்த தாஜா பண்ணிட்டு மாய்மாலம் பண்ணிட்டு அவன் கூட சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு நானும் வெளிச்சம் என் மேல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்கன்னா நீங்க மேல வர முடியாது. அந்த வெளிச்சம் ராஜாக்களை கொண்டு வராது. அந்த வெளிச்சம் அதிகாரிகளை உன்னிடத்தில் இழுத்து கொண்டு வராது. அந்த வெளிச்சம் ஜாதிகளை உன் பக்கமாய் இழுக்காது. நீ தனித்துவமாய் வேத வசனத்தின்படி அவரை பின்பற்றினால் அந்த வெளிச்சத்தை தேடி ஜாதிகள் வருவார்கள். 2வது நான் சொன்ன காரியம் விசுவாசமா இருக்கு. ஜெயில் எனக்குலாம் ஆண்டவரை நல்ல வீட்டுக்குள்ள ஃபேன் போட்டு குழு குழு குழுன்னு இருக்கும். எங்களுக்கு பாட முடியல. பவுலும் சீலாவும் ஆண்டவர் மேல இருந்து சொல்லியிருப்பார் காபிரியல்கிட்ட, காபிரியல் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது, எல்லாம் கிளம்புங்க,
இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போகிறோம். எங்கே? பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்காங்க. நம்மளும் எங்கே போயிட்டு வருவோம்? எப்படி விசுவாசம் பாரு. நல்ல வேலை சீலாவும் பவுல் மாதிரியே விசுவாசம் உள்ளவராக இருந்திருக்கார். இப்போ மொத்தத்தில் சீலாவை கூப்பிட்டதுக்கு காரணமே பவுலோட ஆவியும் சீலாவோட ஆவியும் ஒத்து போச்சு. ஏன்னா மார்க்குன்னு ஒருத்தர் இருந்தான்ல, அம்மா ஞாபகம் வந்து கிளம்பிட்டான். அம்மாவை பார்க்கணும் கிளம்பிட்டான். பர்னபாவுக்கு அவன் சொந்தக்காரனா, டேய் இந்த மார்க் நம்ம கூட ஊழியத்தில் சரிப்பட்டு வரமாட்டான்டா, அம்மான்னு பாதியில் கிளம்பிட்டான், அதனால அடுத்த தடவை மார்க்கை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னா பர்னபா சொல்கிறாரு, சொந்தக்காரனப்பா, அந்த மார்க்கு ரொம்ப நல்ல பையன்பா, கூட்டிகிட்டு போகலான்னு. கடைசியில் சண்டை வந்துருச்சு 2 பேருக்கு இடையில. இவனை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்ய முடியாது. அப்போ தான் உற்று பார்த்தாரு, சீலான்னு ஒருத்தன் இருக்கானே. எங்கள் சண்டை கிளாஸில் கேட்டேன், சீலா யாருன்னு. ஒருத்தன் சொல்கிறான் பவுலுக்கு மனைவின்னு சொல்கிறான். எப்படிலாம் நம்ம ஆளுக்கு பைபிள் படிக்கிறான் பாருங்க. இன்னொருத்தன் சொல்கிறான் பொம்பளை அவங்க அப்படின்னு சொல்கிறான். எப்படி படிக்கிறான் பாருங்க. ஏன்னா நம்ம ஊரில் சீலாங்கிற பேர் நிறைய நேரத்தில் பெண்களுக்கே வச்சு அவன் என்ன நினச்சிக்கிட்டான், அப்படியே வச்சுட்டான். 2 பேரும் போய் பாடி துதிக்க பாருங்களேன். 2 பேரோட ஆவியை பாருங்களேன். இதே இருந்தா நம்மளா இருந்தா அடிச்சிட்டாங்களா, முட்டி வலிக்குதா, ரத்தம்லாம் வருது தெரியுமா, என்ன எங்க அம்மா குடிச்ச பால்லாம் ரத்தமா வருது, இந்த கதை வேற. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறவர் என்னை காப்பாற்ற வருவாரு, சிறைச்சாலைகளை திறப்பாரு, எல்லா சிறையிருப்புகளை உடைப்பாரு. ஆமா, இன்னைக்கு உலகம் என்ன சிறையிருப்புக்குள்ள பாக்குதா? கொஞ்ச காலம் இந்த உலகம் என் இயேசுவை பரிகசிக்குதா? அவனுக்கும் சாப்பாடு போடுற இடத்துல கர்த்தர் வைப்பாரியா? அந்த தேவன் நம்முடைய தேவனை. இன்னும் 2-3 காரியம் இருக்கு, நாளைக்கு சொல்றேன். அதனால இந்த தொடர்ந்து நாளைக்கு போவோம். இந்த செய்தியில எழும்பி பிரகாசிக்கிறதுனா என்னங்கிறத நான் இப்ப சொல்லி கொடுக்குறேன். எதுல இருந்தெல்லாம் எழும்பணும்னு ஞாயிற்றுக்கிழமை பேசுவேன், 4 ஞாயிற்றுக்கிழமையும். ஏன்னா இந்த தடவை எழும்பி பிரகாசிக்கணும். உதிக்கிறவன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் வருவார்கள். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஐக்கானிக்கா மாற்றுவார். நீங்க மட்டும் வசனத்தின்படி வாழுங்க. என்ன வந்தாலும். எனக்கு இன்னொரு விஷயம் பவுல்கிட்ட பிடிச்சது, எல்லாரும் சாகிறதுக்கு நாள் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அப்பத்தை எடுத்து அந்த கப்பல்ல கொடுப்பாரு பாருங்க. மனுஷன் சாப்பிடுறான்னு சொல்றது, நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் வியாதிப்பட்டவன்ட்ட சாப்பிடுறான்னு சொல்லணும். ரைட்டா இல்லையா? ஒருத்தன் வியாதியில படுத்து கிடக்குறான், நல்லா இருக்கிற அம்மா ஒரு பிரெட்டை முக்கி சாப்பிட்றான்னு சொல்லலாம். கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு, தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு, அப்பத்தை பிட்டு சாப்பிடு. நம்ம ஒருத்தன் கூட சாக மாட்டோம். கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தன் கூட சாக மாட்டோம். நம்பிக்கையை பாருங்க. கப்பலுக்குள்ள தண்ணியே வந்துருச்சுங்க, காய்ச்சல் அடிச்சோன்னு செத்துருவேன், ஐயோ செத்துருவேன், காய்ச்சல் தலைக்கு மேல போகுது. நிறுத்தப்பா, கர்த்தர் உன்னை சாக விட மாட்டாரு. உன்னை கொண்டு நிறைய வேலை வச்சிருக்கிறாரு. அப்ப இங்க பாத்தீங்களா, அவர் பேசுறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் சாப்பிடுப்பா. எல்லாரும் திருன்னு முடிக்கிறாங்க. என்னடா இந்த மனுஷன் சாப்பிட சொல்றாரு? ஆமாப்பா, இங்க இருந்து நீந்தி கரை சேர போறோம். அல்லேலூயா. இங்க இருந்து நீந்தி நம்முடைய ஒரு உயிர் கூட போகாது. இதான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசிக்கிறவனுடைய பேச்சு, விசுவாசிக்கிறவனுடைய தைரியம், விசுவாசிக்கிறவனோட கூட இருந்து பாருங்களேன். கர்த்தர் தருவார், கர்த்தர் நடத்துவார். நம்ம சம்பாதிச்சு கட்டுவோம், அவன் வேற ஆளு, அவன் பாபேல் கோபுரம் கட்டுறவன். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் உங்களை விடமாட்டார். நான் விசுவாசிக்கிறவர், மரணத்தையும் ஜெயித்தவர். அதனால தான் சொல்றேன், தயவு செய்து அவரை போட்டோல மாட்டாத. அவர் ஆவியான தேவனை, அவர் வல்லமை உள்ள தேவனை, அவர் சிறைச்சாலைக்குள்ளும் வருகிற தேவனை. அவர் எந்த போட்டாக்குள்ளே மாட்டி ஒரு இந்து மனுஷர்களை போல நீங்க வாழாதீங்க. நீங்கள் விசுவாசிக்கிறவர் உங்கள் வெட்கத்தை மாற்றுவார். எனக்கு உங்களுக்கு ஆறுதலா ஒரு வசனத்தை சொல்லி மட்டும் முடிக்கிறேன். யோபு 29:3. அந்த வியாதியில எங்க யோபு நம்ம மனுஷன் அந்த 29:3 சொன்னார் பாருங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்ன அந்த விசுவாசத்துல தொட்ட வார்த்தை. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்து. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க இன்னைக்கு கடந்துகிட்டு இருக்க இந்த இருள், உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள சென்று போன மாதங்களிலும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தோடு இருந்தேன். ஆனா இப்ப நான் ஒரு இருளுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஒரு இருட்டு அறைக்குள்ள இருக்கும்போது உங்க தலை மேல ஒரு தீபம் வந்தா எப்படி இருக்குமோ? அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் நாம் எல்லாரும் இருளை கடக்க போகிறோம். நல்ல கைகளை தட்டி, அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில, இந்த இருள் கடந்து போகிறது, இந்த இருள் கடந்து போகிறது, இந்த இருளை கர்த்தர் கடந்து போக பண்ணுகிறார்.
அது எந்த இருளா இருந்தாலும் சரி, அது அவமானமா நிந்தையா, அது எதுவா இருந்தாலும் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், என் தேவன் எனக்கு செய்வார. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆண்டிலே செய்வார, இந்த ஆண்டிலே செய்வார. இருள் என்னை விட்டு கடந்து போகிறது, இருள் என்னை விட்டு கடந்து போகிறது. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஆண்டவரே, ஓ எனது விளக்கு எரிய செய்.